வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான உயர்நிலைக் குழுவின் பரிந்துரைகளை மத்திய அமைச்சரவை ஏற்றுக் கொண்டுள்ளது. பிரதமராக திரு நரேந்திர மோடி 3வது முறையாக பொறுப்பேற்ற 100 நாட்களில் விவசாயிகள் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் கூறியுள்ளார். சென்னை, திருச்சி, மதுரை, நெல்லை வானொலியின் ஒலிபரப்புகள் இளமை பருவத்தில் எட்டாத மகிழ்ச்சியை அளித்ததாக தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு மு பி சாமிநாதன் தெரிவித்துள்ளார். விடுமுறை கால சிறப்பு பேருந்துகளை இயக்க தனியார் பேருந்துகளை ஒப்பந்தம் செய்யும் திட்டத்தை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. காமன்வெல்த் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா 4 தங்கம் 2 வெள்ளிப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான உயர்நிலைக் குழுவின் பரிந்துரைகளை மத்திய அமைச்சரவை ஏற்றுக் கொண்டுள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் 2 கட்டங்களாக இதனை செயல்படுத்த உயர்நிலைக் குழு பரிந்துரைத்துள்ளதாக தெரிவித்தார். முதல் கட்டமாக மக்களவைக்கும் சட்டப்பேரவைக்கும் ஒரே கட்டமாக தேர்தல் நடத்துவதற்கும், 2வது கட்டமாக பொதுத் தேர்தல் முடிவடைந்த 100 நாட்களில் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் நடத்துவதற்கும் இக்குழு பரிந்துரைத்திருப்பதாக அமைச்சர் கூறினார். அனைத்து தேர்தல்களுக்கும் பொதுவான வாக்காளர் பட்டியலை பயன்படுத்த வேண்டும் என்றும் பரிந்துரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இது தொடர்பாக விரிவான விவாதம் மேற்கொள்ளப்படும் என்றும் இதனை செயல்படுத்துவதற்கென குழு ஒன்று அமைக்கப்படும் என்றும் அவர் கூறினார். சந்திரயான் 4 திட்டத்திற்கும் ககன்யான் விரிவாக்கத்திற்கும் வெள்ளிக்கோள் குறித்த ஆய்வுக்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக அமைச்சர் தெரிவித்தார். அதிநவீன செயற்கைக்கோள் ஏவுதளத்தை ஏற்படுத்துவதற்கான திட்டத்திற்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக அவர் கூறினார். ஊட்டச்சத்து அடிப்படையிலான உர மானிய திட்டத்திற்கு நடப்பு நிதியாண்டில் 24,475 கோடி ரூபாய் வழங்க அமைச்சரவை ஒப்புதல் அளித்ததாக அவர் தெரிவித்தார். பழங்குடியினரின் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்காக 79,156 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்திற்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக அவர் கூறினார். பழங்குடியினர் அதிகமாக வசிக்கும் 63,000 கிராமங்களில் 5 கோடி பேர் பயனடையும் வகையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார். உயிரி தொழில்நுட்பத்துறையில் ஆராய்ச்சி மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகளுடன் கூடிய தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டத்திற்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக அவர் கூறினார். 9,197 கோடி ரூபாய் மதிப்பில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அனிமேஷன் துறைசார் தொழில்நுட்பம் மற்றும் இணைய விளையாட்டுகளுக்காக தேசிய அளவிலான திறன்மிகு மையத்தை மும்பையில் ஏற்படுத்துவதற்கும் அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். பிரதமராக திரு நரேந்திர மோடி 3வது முறையாக பொறுப்பேற்ற 100 நாட்களில் விவசாயிகள் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் கூறியுள்ளார். மத்திய அரசின் 100 நாட்கள் சாதனை குறித்து வெளியிட்டுள்ள காணொலியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். மிகவும் முக்கியமான துறை விவசாயம், குறிப்பாக ஆர்கானிக் விவசாயம், அதே போல கால சூழ்நிலைகளுக்கு தகுந்தமான விதைகள், இதையெல்லாம் மேம்படுத்துவதற்காக அக்ரிகல்ச்சரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபண்ட் கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி ரூபாயில் ஃபண்டானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் நம்முடைய மாண்புமிகு பிரதமர் பதவியேற்ற அன்றைக்கே முதல் நாளிலேயே கிட்டத்தட்ட 9.3 கோடி விவசாயிகள் பயன்பெறுவதமாக 17வது இன்ஸ்டால்மெண்டாக 20,000 கோடி ரூபாய் பிரைம் மினிஸ்டருடைய சன்மான் நிதி என்று சொல்லக்கூடிய விவசாயிகளை ஊக்குவிப்பதற்கான நிதியானது கையெழுத்திட்டார்கள். 2014 ஸ்டார்ட் அப் கம்பெனிகள் வெறும் 400 கம்பெனிகளாக இருந்தது. இன்னைக்கு கிட்டத்தட்ட 1,20,000 ஸ்டார்ட் அப் கம்பெனிகள் இருக்கிறது. அதிலும் குறிப்பாக தமிழகத்தில் பிரைவேட் ஸ்டார்ட் அப் கம்பெனிகள், அதாவது ஸ்பேஸ் செக்டாரில் ஏற்கனவே சந்திராயன் 3ல் பல கோயம்புத்தூர் நிறுவனங்கள், குறிப்பாக சென்னையில் இருக்கிற நிறுவனங்கள்லாம் நிறைய ஸ்பேஸில் ஸ்டார்ட் அப் கம்பெனிகளை இன்னும் அதிகமாக ஊக்குவிப்பதற்காக சுமார் 1000 கோடி ரூபாயில் வெஞ்சர் கேபிட்டல் என்ற அந்த நிதியானது ஒதுக்கியிருக்கிறார்கள். நாட்டின் பொருளாதாரம் அடுத்த 7 ஆண்டுகளுக்குள் 2 மடங்காக அதிகரிக்கக்கூடும் என்று நித்தி ஆயோக் தலைமை நிர்வாகி திரு சுப்பிரமணியம் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பசுமை பொருளாதாரத்திற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். இதற்கான தொலைநோக்கு செயல் திட்டத்தை நித்தி ஆயோக் வகுத்து வருவதாகவும் திரு சுப்பிரமணியம் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. 3ஆம் முறை மோடி அரசின் முதல் 100 நாள் சாதனைகள்.
பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் கூடுதலாக 3 கோடி வீடுகள் கட்ட திட்டம். முத்ரா கடனுதவி திட்டத்தின் கீழ் மகளிர் தொழில் முனைவோர்களை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் கடன் உச்சவரம்பு 20 லட்சம் ரூபாயாக உயர்வு. 4 லட்சத்திற்கும் மேற்பட்ட மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 2500 கோடி ரூபாய் சுடல் நிதி. லட்சாதிபதி பெண்கள் திட்டத்தின் கீழ் 11 லட்சம் பேருக்கு சான்றிதழ். சுற்றுலாத்துறையில் மகளிருக்கு கூடுதல் வேலை வாய்ப்புகள். மகளிர் வாங்கும் சொத்துகளுக்கு பத்திரப்பதிவு கட்டணத்தை குறைக்க மாநில அரசுகளுக்கு ஊக்கம். 7 லட்சம் ரூபாய் வரை வருமானம் உள்ளவர்களுக்கு வரி விலக்கு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு. தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள். சென்னை, திருச்சி, மதுரை, நெல்லை வானொலியின் ஒலிபரப்புகள் இளமை பருவத்தில் எட்டாத மகிழ்ச்சியை அளித்ததாக தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு மு. ப. சாமிநாதன் கூறியுள்ளார். இன்று சென்னையில் வானொலி ஒலிபரப்பு தொடர்பான ஒலியலை ஓவியர்கள் நூலை வெளியிட்டு அவர் பேசினார். வானொலியின் செய்தி மற்றும் தகவல்கள் கேட்டு வளர்ந்ததாகவும் இன்றளவும் அது செவியில் ஒலித்துக் கொண்டிருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். விடுமுறை கால சிறப்பு பேருந்துகளை இயக்க தனியார் பேருந்துகளை ஒப்பந்தம் செய்யும் திட்டத்தை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதற்கான ஒப்பந்த புள்ளிகள் நாளை இறுதி செய்யப்பட உள்ளதாக வெளியான செய்திகளை சுட்டிக்காட்டியுள்ளார். அரசு போக்குவரத்து கழகங்களை தனியார் மயமாக்குவதற்கான முதல் படியே இந்த நடவடிக்கை என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இது தொழிலாளர் விரோத திட்டம் என்றும் திரு அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் இடைமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை அடுத்த 2 நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் இயல்பை விட 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்து காணப்படலாம். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை 38 முதல் 39 டிகிரி செல்சியஸ் அளவிலும், குறைந்தபட்ச வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் அளவிலும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு குமரி கடல் பகுதிகள், மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் தென் தமிழக கடலோர பகுதிகள், வங்கக்கடலின் தென் பகுதிகள், தென்மேற்கு அரபிக்கடல் பகுதிகள் மற்றும் மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் மேற்கொண்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். மாவட்டச் செய்திகள். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திரு அருண்ராஜ் இன்று ஆய்வு செய்தார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் காவல்துறை சார்பில் பொதுமக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் காவல்துறை கண்காணிப்பாளர் திருமதி ஸ்ரேயா குப்தா தலைமையில் இன்று நடைபெற்றது. மதுரை மாவட்டம் கள்ளந்திரி ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஆட்சியர் திருமதி சங்கீதா ஆய்வு மேற்கொண்டார். தூத்துக்குடி மாவட்டம் பேரூரணி பகுதியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திரு இளம் பகவத் இன்று ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். காமன்வெல்த் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா 4 தங்கம் 2 வெள்ளிப் பதக்கங்களை வென்றது. ஃபிஜியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 40 கிலோ எடைப்பிரிவில் ஜோஷ்னா சபரும், 45 கிலோ எடைப்பிரிவில் ஆகான்ஷா வியாவரேவும், 49 கிலோ எடைப்பிரிவில் அஷ்மிதா தோனும், ஆடவர் 49 கிலோ எடைப்பிரிவில் பாபுலால் ஹெம்ராமும் தங்கப்பதக்கம் வென்றனர். மகளிர் 59 கிலோ எடைப்பிரிவில் மினா சண்டாவும், ஆடவர் 55 கிலோ எடைப்பிரிவில் மகாராஜனும் வெள்ளிப் பதக்கம் வென்றனர். உலகக்கோப்பை ஸ்னூக்கர் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனுபமா ராமச்சந்திரன் மற்றும் கீர்த்தனா பாண்டியன் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மங்கோலியாவின் உலான்பேட்டரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் அனுபமா ராமச்சந்திரன் ஹாங்காங்கின் மன்யான் சோவை வென்றார். கீர்த்தனா பாண்டியன் இந்தியாவின் வித்யா பிள்ளையை வென்றார். சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மான்சி சிங் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செங்டு ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி பிரான்சின் ஆல்பனோ ஒலிவெட் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. பங்களாதேஷுக்கு எதிரான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்கவுள்ள இந்திய அணி சென்னையில் தீவிர வலைப்பயிற்சியில் ஈடுபட்டது. இப்போட்டி நாளை தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான உயர்நிலைக் குழுவின் பரிந்துரைகளை மத்திய அமைச்சரவை ஏற்றுக்கொண்டுள்ளது. பிரதமராக திரு நரேந்திர மோடி 3வது முறையாக பொறுப்பேற்ற 100 நாட்களில் விவசாயிகள் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் கூறியுள்ளார். சென்னை, திருச்சி, மதுரை, நெல்லை வானொலியின் ஒலிபரப்புகள் இளமை பருவத்தில் எட்டாத மகிழ்ச்சியை அளித்ததாக தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர்
தலைவர் திரு மு பி சாமிநாதன் தெரிவித்துள்ளார். விடுமுறை கால சிறப்பு பேருந்துகளை இயக்க தனியார் பேருந்துகளை ஒப்பந்தம் செய்யும் திட்டத்தை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. காமன்வெல்த் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா 4 தங்கம் 2 வெள்ளிப் பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.